வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு மின்சாரத்துறையிலிருந்து மாவட்ட வாரியாக அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே எதற்கு இவ்வளோ ஆட்களை எடுக்கிறாங்க, அப்படி எடுத்தால் 38 மாவட்டத்திற்கும் ஆட்கள் எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான ஆட்கள் வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கலாம். அதாவது ரொம்ப நாட்களாக ஒரு வேலைவாய்ப்பு எடுக்காமையே இருக்காங்க. அதற்குண்டான அறிவிப்புகள் வருது, ஜாப்ஸ் போடலை, ஜாப்ஸ் போஸ்ட்மார்ட் ஆகுது. எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரலாம், எதுக்கு வேலைவாய்ப்பு அறிவிக்கிறாங்க, அதை எதுக்கு தடைப்படுத்துகிறாங்க, அதை எதுக்கு கம்முனே விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியல. இப்போ என்ன டைம் அப்படின்னா, எலெக்ஷன் டைம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நிறையா விதமான அறிவிப்புகளை வெளியிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புலாம் ரொம்ப சின்சியராக போயிட்டு இருக்குது. யாராச்சும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகியை பிடிச்சி இந்த வேலைவாய்ப்பை வாங்குறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு மேலே சொன்னோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு பிரச்சனை. அதேமாரியே அந்த அங்கன்வாடியிலேயே இந்த பொறுப்பாளர் வேலைவாய்ப்பு நிறையா பேர் கேட்குறாங்க. எனக்கு இந்த வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th, சேலரி இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்டிங்கே 22. பொறுப்பாளர் 2 ஸ்கூலுக்கு போடுவாங்க. அதாவது அரசாங்கத்துக்கிட்டேருந்து வருதில்ல பணம், அதை வாங்கி நீங்கள் அப்படியே பொருளாக வாங்கணும். அதாவது இந்த அரிசி, பருப்பு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுப்புக்கு உண்டான பொருட்கள், கேஸு, இதுமாரி அதை அரசாங்கத்துக்கிட்ட கணக்கு காட்டணும். அதுக்குண்டான பில்லு நம்மளுடைய தமிழ்நாட்டில் சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா பில்லு ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் அது ஒரு சிம்பிளுக்கு சொல்கிறேன், மினிமம் 22வா. நீங்கள் அதில் நிறையா இருக்குது. அதில் நீங்கள் ஒன்ஸ் அந்த ஜாப்ஸை பற்றி நான் ரிலேட்டடாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின்சாரத்துறையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் அரசாங்கத்தால் அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைவாய்ப்புகளும் உங்களுடைய மொபைலுக்கு சேரும். 1 by 1 எல்லா விதமான தகவல்களுமே நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஓகே, இதில் என்ன ஜாப்ஸுங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மின்சாரத்துறையில் வேலைவாய்ப்புங்க. ஏன்னா இது ரிலேட்டடாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வேலைவாய்ப்பானது தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை தாண்டி வெளியிலன்னா இந்த ஜாப்ஸ் உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது தமிழ்நாட்டுக்குள்ளே. ஓகேங்க, இதனுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்கும், எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 8th குவாலிஃபிகேஷன் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அது ரிலேட்டடாக ஜாப்ஸ் ஒன்று. 10th குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ஜாப்ஸ் நிறைய இருக்குது. நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 18 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதற்குண்டான செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதேமாரியே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, ஏஜ் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதேமாரி எஸ்சி/எஸ்டி கம்யூனிட்டி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதேமாரியே ஏஜ் பார்த்தாச்சு, குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. அதாவது 8th இல்லைனா 10th மேலே நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். 12th டிகிரி, டிப்ளமோ, பிஇ எது வேணாலும் நீங்கள் தாராளமாக முடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஆஃப்லைனா ஆன்லைனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வரலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் ஆஃப்லைன்லேயும் விட்டுருக்காங்க, ஆன்லைன்லேயும் விட்டுருக்காங்க. அதாவது ஒரு வருஷம் ஆன்லைன் விட்டுருக்காங்க. ஒரு சின்ன முறைகேடு நடந்ததுனால அதில் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் முடியுங்காட்டி நம்ம ஜாப்ஸ் ரெக்கவர் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆஃப்லைன் மூலமாக இதுக்கு அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா? இதை பற்றி இது ரிலேட்டடாக நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா? நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம், தாராளமாக ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அரசு தரப்பிலிருந்து அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான ஸ்கீம்ஸ் அப்டேட்களும் ஜாப்ஸ் அப்டேட்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமது சேனலை வாட்ச் பண்ணுறாங்க, நிறைய பேர் நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க, நிறைய பேர் ரொம்ப கிளியரான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, அதை நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க. அந்த நல்லுள்ளத்துக்கோசரம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு அரசு மின் உற்பத்தி மற்றும் விநியோக கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க இது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் விநியோக கழகம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே 2 விதமான மின்சாரத்துறை இயங்குது. ஒன்று வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணுறது ஒரு துறை, அதே மின்சாரத்துறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்சாரத்தை கணக்கெடுப்பு. ஓகேங்களா? சுமார் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா 1,50,000 பேருக்கு ஆட்களை இவங்க வந்து பணிக்கு அமர்த்துகிறாங்க. இவ்வளோ வேக்கண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது. ரொம்ப நாட்களாக இதுக்குண்டான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலை, இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1,50,000 வேக்கண்ட்டு இப்போ அவைலபிளாக இருக்குது. குறிப்பிட்ட ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லலை. மினிமம் தோராயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,50,000 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போக போக இது அதிகரிக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா குறையலாம். குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா, குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட குறையாது. அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 99.9% வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது வந்து அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அதேமாரியே ஒரு சில டைம் இதற்குண்டான அறிவிப்புகள் வந்துட்டு மறு அறிவிப்புகள் வராத போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்துச்சா அப்படின்னா வந்துச்சு, அறிவிப்புகளும் கொடுத்தாங்க, நோட்டிஃபிகேஷனும் விட்டாங்க, அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்தாங்க, எல்லாம் ப்ரொசீஜர் நடந்துச்சு. ஆனால் வந்து ஆட்களை பணி அமர்த்தலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அப்போ இருந்த ஆட்சி திட்டங்களும் அரசாங்க பலங்களும் கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சியில் இருந்தீங்க புகார் சொல்லி, அது நார்மலாக நடக்கிறது தான். இதெல்லாம் சரியில்லை அப்படின்னா அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சரியில்லை அப்படின்னா இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற முதல்வர் அப்போ வந்து எதிர்க்கட்சியே இருப்பார், அப்போ இருந்த எதிர்க்கட்சி தலைவர் இப்போ முதல்வராக இருப்பார். இதுமாரி சில மாற்றங்கள் தான் நடைபெறும். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் ஒன்றும் ஒபே பண்ணிக்க தேவையில்லை. ஓகேங்க. என்னென்ன வேலை வாய்ப்புக்குங்க நம்ம ஆட்களை நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பொறியாளர், கள உதவியாளர், கேங்மேன், வயர்மேன் உள்ளிட்ட பதவிகளுக்கு இப்பதவிகளுக்குண்டான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மினிமம் 10th குவாலிஃபிகேஷன் 8th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதுமானது. இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. பொறியாளர்னு ஓகே. கள உதவியாளர்னால் என்ன, கேங்மேன்னா என்னங்க? கள உதவியாளர் அப்படின்னா மாதத்தில் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வந்து கட் ஆகும். அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பவர் கட், மந்த்லி கரண்ட் பவர் கட், இன்றைக்கி மாத கரண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து இந்த மட்டை உரசுறது, இந்த கிளைகள்லாம் வந்து கரண்ட் கம்பத்து மேலே இருக்கிறது, உங்களுடைய ஊரில் தனியாக ஒரு இடம் கொடுத்துருவாங்க. அதில் எங்கேயாச்சும் லைன் கம்பத்தில் ஏதாச்சும் மோதுதா அப்படின்னு பார்க்கணும். ஏதாச்சும் புகார்கள் வந்திருந்தால் அங்கே போய் மரம் வெட்டுறது, இதுமாரி வேலைகளை பார்க்கணும். இதுதான் கள உதவியாளர். கேங்மேன் அப்படின்னா கம்பம் ஏறுவாங்கல்ல, உங்களுக்கு லைன் கொடுக்கவோ, லைன் பிரச்சனையோ, பீஸ் போயிடுச்சோ, இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேங்மேன் வேலைவாய்ப்பு.
வயர்மேன் வேலைவாய்ப்பு அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு லைன் இழுக்கணும். அதாவது உங்கள் வீட்டில் கரண்ட் கனெக்ஷன் இல்லை, கம்பமே இல்லை பக்கத்தால். கம்பம் வந்து ஒரு ஒரு அந்தாண்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் எவ்வளோ அப்படின்னா ஒரு ஒரு 10 அடி 20 அடி தள்ளி அந்தாண்ட இருக்குது. அங்கேருந்து ஒயர் இழுக்க முடியல அப்படின்னா அவங்க ஒயர் மூலியமாகவே இழுத்து கொடுத்துருவாங்க. இல்லைங்க எனக்கு ஒரு 50 அடி ஒரு 100 அடி பக்கமாக கம்பம் இல்லை அப்படின்னா அங்கே ஒரு 2-3 கம்பம் போட்டு உங்களுக்கு கொண்டு வந்து ஒயர் கொடுப்பாங்க. இதுதான் வந்து வயர்மேன். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சதுங்களா? ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக விடுறாங்க. நீங்கள் வந்து பொறியாளராக வேலைவாய்ப்புக்கா இல்லை கள உதவியாளராக கேங்மேனுக்கா வயர்மேனுக்கா எதுக்கு விண்ணப்பிக்கணுமோ சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் ஒன்று தான். அதில் இருக்கக்கூடிய இது வேலைவாய்ப்புலையே குவாலிஃபிகேஷன் ஒன்று தான், வேலைவாய்ப்பு மட்டும்தான் மாறுபடும். இதை கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்துடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஒரு சில மாவட்டத்துக்கு தாங்க அறிவிப்புகள் கொடுத்த வண்ணம் இருக்காங்க. ஒரு சில மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணுறாங்க, ரிலீஃப் பண்ணுறாங்க. நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறோம். வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இதுமாரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.